இஸ் தேர் எனி மெட்டீரியல் டில் டேட் ஃப்ரம் தி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டு டெல் அஸ் இவங்க 4 பேரையும் நாங்க ட்ரக் டெஸ்ட் காமிச்சிருக்கோம், வி ஆர் அவேட்டிங் திஸ் ரிசல்ட்ஸ், எங்களுக்கு லேப் ரிசல்ட்ஸ் வரணும். விசாரணையில இருக்கு, விசாரணையில இருக்கு, அவங்க என்ன விதமான போதை யூஸ் பண்ணாங்கன்றதுலாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லைன்றாரு. நீங்க வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணதுல இருந்து அவங்கள உடனே இருங்க அவங்கள உடனே இன்டராகேட் பண்ணி நீங்க அவங்கள உடனே ட்ரக் டெஸ்ட் காமிச்சு வித்தின் த கிவன் டைம் நீங்க ஆஃபீஸர் முன்னாடி ஐ மீன் கன்சர்ன் கோர்ட் முன்னாடி நீங்க அவங்கள ஆஜர்படுத்தி யூ நெவர் ரிக்வயர்ட் ஃபர்தர் டைம் டு இன்டராகேட் தம். ஏன் சார் ஒன்றும் இல்லாத உப்பு பெறாத கேஸ்லலாம் நீங்க 5 நாள் கஸ்டடி வேணும் அப்படின்னு போலீஸ் கஸ்டடி கேட்குறீங்கல்ல. வாட் ப்ரிவென்டட் யூ ஃப்ரம் ஆஸ்கிங் போலீஸ் கஸ்டடி ஆஃப் ஆல் தீஸ் 4 பர்சன்ஸ்? இட் இஸ் நாட் அபவுட் திஸ் இன்சிடென்ட். இந்த சம்பவத்தை பற்றி மட்டுமல்ல, எங்க வீட்ல நாங்க ஏன் கத்தி வச்சிருந்தோம்னா எங்களுக்கும் இன்னாருக்கும் பிரச்சனை நடக்குது, அது விஷயமா எங்க வீட்ல வந்து தாக்குவாங்களோன்னாக்க இதனுடைய ரூட் என்னன்னு நம்ம தெரியணும். ஹவு ஹார்ட் அ கிரிமினல், ஹவு ஹார்ட் கோர் அ கிரிமினல் இஸ். அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் இது வரைக்கும் வந்திருக்கே தவிர அதை தவிர வேற எந்த ரிப்போர்ட், அந்த சின்ன இன்சிடென்ட் என்ன ஏன் சொல்ல மாட்டீங்க? பப்ளிக்கு ஏன் சொல்ல மாட்டீங்க? அதை வாட் இஸ் தட் ஸ்மால் இன்சிடென்ட்?